பேட்டைக்காளி இயக்குனர் ராஜ்குமார் எழுதும் தேம்மில் அடங்காத காளைகளின் ஆடுகளம் உங்கள் நக்கீரனில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்து அறநிலைத்துறை திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்படுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேட்டியில் 2-3 தடவை நீங்கள் சொன்னீங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும் பொழுது தமிழகத்தில் தேவையில்லாத துறையாக இருப்பது இந்து அறநிலைத்துறை. பாஜக ஆட்சிக்கு வந்தால், அதாவது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்து அறநிலைத்துறையை தேவையில்லை என்பதுதான் முதல் கையெழுத்தாக இருக்கும் என அவர் பேசியிருக்கிறார். முதல்ல இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில தேவையில்லாத ஒரு அரசியல் கட்சி பாசிச பாஜக. இந்த RSS, பாஜக, சங் பரிவார் போன்ற இந்த அமைப்புகள் மனித குலத்திற்கு மனிதத்திற்கு விரோதமானவை என்பதற்கு இப்ப இந்த இந்து அறநிலையத்துறை சம்பந்தமா அண்ணாமலை வாயை தொடர்ந்திருக்கிறதுல தெளிவா தெரியும். இந்து அறநிலையத்துறை என்ன எதனால வந்தது? நீதி கட்சி ஆட்சியில தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பு என்ன இருந்தது? இங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோயில்கள், அந்த கோயில்களிலே இருக்கின்ற முறைகள், அதனுடைய செயற்பாடுகளையும் அதனுடைய நிலைப்பாடுகளையும் மக்களுக்கு எப்படி கொண்டு போவது, அதனுடைய வருவாய் நிர்வகிப்பது யார், இதையெல்லாம் கேள்விகள் நிறைய இருந்தது. அதெல்லாம் ஆளுமை உள்ள சில சக்திகள் கையில வச்சிருந்தது. இவர்கள் சனாதன தர்மத்தின் மூலமாக நாங்க தான் எல்லாம் சொல்லி மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டம் போட்ட காலம். இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற பல்வேறு பணிகள், கிட்டத்தட்ட 2000 கோயில்களுக்கு மேல் புதுப்பிக்கின்ற பணிகள், 600 கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு செய்திருப்பவைகள், கோவில்களுடைய வருமானத்தை ஆடிட் செய்து மக்களுக்கு உணவளிக்கின்ற முறைகள் எல்லாமே நம்முடைய அறநிலையத்துறையின் மூலமாக மாண்புமிகு அமைச்சரனுடைய அன்பு இளவல் சேகர் பாபு சிறப்பாக செய்துட்டு இருக்கார். இவங்களுக்கு எங்க வலிக்குது? இவனுக்கு என்ன வேணும்? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா, நடராசர் கோயிலினுடைய நிலைப்பாடுகள் அதுதான். அதை வச்சுக்கிட்டே நம்ம எல்லாத்தையுமே முடிவு பண்ணிக்கலாம். நடராசர் கோயில்ல, சிதம்பரத்துல இருக்கிற தில்லை அம்பல நடராசர் சொல்ற அந்த கோயில்ல நம்முடைய மக்கள் எல்லாரும் ஒண்ணு. உன் சாமிக்கு முன்னால எல்லாரும் ஒண்ணு நீதான சொல்லிட்டு இருக்க. ஆனா சாமிக்கு முன்னால கருத்து வேறுபாடை உருவாக்குவது நீ, உன்னுடைய கூட்டம், அண்ணாமலை கூட்டம். தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு வரக்கூடாது என்றெல்லாம் அநியாயமாக அக்கிரமமாக செய்து கொண்டிருக்கிற அயோக்கிய கூட்டம் அங்கேயும் என்ன பண்ணானுங்க? ஒரு 6 மாசத்துக்கு முந்தி ஒரு பெண் அந்த சாமியை கும்பிடுறேன்னா அது சாமி நம்பிக்கையோட போகுது. அது ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்ததுன்னு உடனே இங்க வரக்கூடாது, அங்க போ, இங்க நிக்க கூடாது அப்படின்னு அசிங்கமான வார்த்தைகளால் திட்டிய அயோக்கிய பயல்களும் அங்கதான் இருக்கானுங்க. இதெல்லாம் நாளைக்கு இவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டார்கள் என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் ஒண்ணு இல்ல. ஒரு நாளைக்கு வருவாய் என்பதை உண்டியல் வருவாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு கணக்கு காமிச்சானுங்க. ஒரு மாசத்துக்கே 1000, 2000, 20,000 கணக்கு காமிச்சானுங்க. ஆனா உண்மையில நம்முடைய அரசினுடைய குழு போய் எடுக்கும் பொழுது 1,50,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் வருவாய் வந்திருக்கு. அந்த வருவாயெல்லாம் எங்க போச்சு? அதையெல்லாம் தின்பதற்கு தான் அண்ணாமலை கூட்டம். அதுக்குதான் எச் ராஜாலாம் அலையலாம். அதனுடைய ஆக்கிரமிப்பு எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதுனால இப்ப பாருங்க, திருச்சிற்றம்பலம் அந்த மேடையில ஏறி தேவாரம் திருவாசகம் பாடக்கூடாது, ஆறுமுகனாளர் அவர் எந்த அளவிற்கு பக்தி பெருக்கோட போகும்போது அவர் விரட்டி அடிச்சானுங்க, வெளியில தெருத்தி அடிச்சானுங்க. இதை போன்ற இந்த அயோக்கியத்தனம், இந்த சில்லறைத்தனத்தெல்லாம் நிறுத்தத்தான் அறநிலையத்துறையின் மூலமாக மக்கள் அனைவரும் உங்கள் விருப்பத்துக்கு நீங்க சிறப்பாக உங்களுடைய வழிபாட்டை செய்யுங்கன்னு சொன்னா அதை கெடுக்கணும்னு பிஜேபி அலையலாம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒருவர் விடாம இவனுங்களுக்கு ஓட்டு போடணும்னு யாராவது நினைச்சிருந்தா கூட இந்த அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு ஒருத்தர் கூட இந்த பிஜேபிக்கு ஓட்டு கூட போட மாட்டாங்க. இன்னொன்னு தெரியுங்களா? எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது. அப்ப கோயிலையும் தனியார் மயமாக்கணும். இந்த கோயில் இவரு, அந்த கோயில் இவரு, இந்த கோயில் இவருன்னு இவர்கள் ஆட்டம் போடுவதற்கு, திருட்டுத்தனம் செய்வதற்கு செய்யறாங்க. அறநிலையத்துறை என்பது அற்புதமான அவசியமான தேவையுள்ள துறை. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் இவனுங்களுடைய ஆதரவு கட்சிகள் இருந்தது இல்ல ஆட்சியில. அப்ப எல்லாம் செஞ்சாங்கன்னு கேட்டானுங்களா? இவர்கள் ஏதாவது போய் பார்த்தாங்களா? கோயில்ல நடந்து கொண்டிருக்கிற இன்றைய செயல்பாடுகள் அன்றைக்கு ஏன் இல்லைன்னு இவன் ஏதாவது கேட்டிருப்பானா? யாரும் எதையும் வெட்டி பார்த்ததில்லை. இவர்களுடைய நோக்கம்
அரசு சிறப்பாக அறநிலையத்துறையில அமைச்சரை போட்டு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்தணும், நிறுத்திட்டு திருடணும். இன்னும் கூட கேட்டீங்கன்னா அந்த கோயில்ல இருக்கிற ஆக்கிரமிப்பு நிலத்தை எல்லாம் இப்ப எத்தனை கிட்டத்தட்ட 3000 ஏக்கருக்கு மேல எல்லாவற்றையும் இப்பதான் ஆக்கிரமிப்புல இருந்து எடுத்து வாங்கிட்டு வராங்க. ஒரு இடத்துல சென்னையிலேயே ஒரு கோயில்ல இருந்து ஒரு இடத்தை ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றிட்டு மாநகராட்சி பள்ளியினுடைய பிளே கிரவுண்ட் ஆக்கியிருக்காங்க. எவ்வளவு சிறந்த ஒரு பணி! இதெல்லாம் அறநிலையத்துறை செய்து இதெல்லாம் வேண்டாமா? ஆனா இவர்களை தமிழ்நாட்டிலிருந்து சுத்தமாக விரட்டி அடிக்க இவைகள் பயன்படும். ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் சுதந்திர போராட்டத்திற்காக மக்கள் போராடி இருக்கிறார்கள். அவைகள் அனைத்தும் முறையாக பதிவு செய்யப்படவில்லை. குறிப்பிட்ட ஒரு கட்சியினர் மட்டும்தான் சுதந்திரத்திற்காக போராடியது போல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கருத்து தெரிவித்திருக்கிறார். RSS ரவிங்க ஆளுநர் RSS ரவி சொல்லுவது எல்லாவற்றையுமே வேகமா சொல்ல வேண்டியது, அதை வெளியில எல்லாத்தையும் பரப்பிட வேண்டியது, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தானே ரிவர்ஸ் ஆயிட வேண்டியது. எதியா வரலாறு? இந்திய துணைக்கண்டத்தினுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்களுடைய வரலாற்றை நீங்க மாத்தி எழுத போறீங்களா? என்னத்தை எழுத போறீங்க? இதுக்கு பதில் சொல்லு ரவி. 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி செங்கோட்டையில இன்னைய தேசிய கொடின்றாங்க, இன்னைய நாட்டு கொடி, அந்த கொடியை ஏற்று மூவர்ண கொடியை ஏற்றுகின்ற பொழுது உன்னுடைய கூட்டம் RSS ரவியினுடைய கூட்டம் நாக்பூர்ல RSS அலுவலகத்துல எந்த கொடி ஏத்துனீங்க? நாங்கள் இப்பொழுது ஏறி இருக்கிற இந்திய தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய தேசிய கொடி இதுதான்னு சொஸ்தி சின்னம் வரைந்த கொடியை ஏற்றிவிட்டு அதுக்கு ஹிட்லர் பாணியில சல்யூட் அடிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம். அத வரலாற்றை எழுத போறியா? சாவர்கர் 6 முறை 7 முறை கடிதம் எழுதி வெளியில மர்டர் கேஸ்ல உள்ள தூக்கி போட்டாங்க. லண்டன்ல இருக்கிற பேர 2 பேரும் மர்டர் கேஸ்ல மாட்டி உள்ள தூக்கி போட்டா விடுதலைக்கு போராளியா அவரு? அவர் கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதி மன்னிப்பு கடிதம் எழுதி நான் எதிரையும் ஈடுபட மாட்டேன், என்னை விட்டுடுங்க, நான் பிரிட்டிஷ் அரசுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டது சாவர்கர். அந்த சாவர்கர் தான் இவனுங்களுக்கு வீர சாவர்கர். அந்த சாவர்கர் படத்தை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு படத்துக்கு பக்கத்துல போய் மாட்டி வச்சு அழகு பார்க்கலாம். இன்னொன்னு தெரியுங்களா? நாடாளுமன்ற அவையிலேயே பேசலாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்தியாவிற்கு இந்த விடுதலை கூடாது என்று இவர்கள் முன்னால் நின்றவர்கள். நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர்களுடைய தலைமையில இருந்தவர்கள் எப்படி எப்படி போயிருக்கிறாங்க. இப்ப நாடாளுமன்றத்துல பேசும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? தேசப்பிதா கோட்சேன்றான் ஒருத்தன். கோட்சேவா காந்தியை சுட்டு கொன்ற கோட்சே. மதவெறி பிடித்த இந்த அமைப்பு இந்தியாவிற்கு இந்த விடுதலை வருவதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் விடுதலை போராட்டத்திலும் இல்ல. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை இவர்கள் பழித்தார்கள். உத்தமர் காந்தியடிகளை சுட்டு கொன்றது இந்த கூட்டம். இது போய் இன்னைக்கு வரலாற்றை மாத்தி எழுதுனா அப்ப என்ன செய்யும்? கோட்சேவை சுட்டது காந்தி தான் போறான். கோட்சேவை சுட்டதுக்கு காந்தி முயற்சி எடுத்தாரு, அதனால அவரை செத்துட்டாரு கூட கதை எழுதுவானுங்க. அதெல்லாம் நம்ம கேட்டுக்க முடியுமா? இவர்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு எதிரானது. இத சொன்னோம்னா உடனே ஐயாவை பற்றி எல்லாம் பேசுவானுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. மண்ணின் விடுதலையோடு மனித விடுதலை வேண்டும், மனுஷனுக்கு விடுதலை வேணும்னு தன்னுடைய கொள்கையை அழுத்தமாக போர்க்களத்தில் வைத்தவர் தந்தை பெரியார். அவர் தந்தை பெரியார் வைத்த அந்த போர்க்களத்துல இந்தியா விடுதலை மண்ணுதாயா விடுதலை பெற்றிருக்கு, மனுஷன் விடுதலை பெறல, முழுமையாக மனித விடுதலை வேணும் என்று இந்தியாவே அமைந்த பண்டிதர் ஜவஹர்லால் நேருவினுடைய அரசை சிந்திக்க வைப்பதற்காக ஐயா சொன்னதுதான் அது. ஆக இவர்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லை. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்திய தலைவர்கள் இந்த பிஜேபி RSS காவி கூட்டம். அதான் சொன்ன சொஸ்திக் சின்னத்துல இருக்கிற கொடியை ஏறி சல்யூட் பண்ணி இதுதான் எங்க தேசிய கொடின்னு சொன்னவன் தான் இந்த ரவி கூட்டம். அப்புறம் அதை போய் வரலாற்று புத்தகத்தில் எழுதுவாங்களா, புல்புல் பறவையில பறந்து வந்தாராம் சாவர்கர். அந்தமான்ல இருந்து புல்புல் பறவையில பறந்து இந்தியா உள்ள மற்ற இடத்தை பார்த்துட்டு திரும்ப புல்புல் பறவையில பறந்து அந்தமான் சிறைக்கு போனதாக 8ஆம் வகுப்புல பாட புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிற படுபாவிங்க. பிள்ளைகளுடைய அறிவை கூட சிதைக்கக்கூடிய மூட நம்பிக்கை உருவாக்குற படையர்கள். இதையெல்லாம் வரலாறு சரித்திரம்னு எழுதினானுங்கன்னா
அதை விட கேவலம் எதுவும் கிடையாது. உங்கள் பகுதியில் சமீபத்தில் நடந்ததில்ல பாஜக மாநில செயற்குழு கூட்டம் நடந்தது. அதில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆளுநர் விவகாரத்தில் தமிழக முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆளுநர் விவகாரத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒண்ணு தெரியுமா, இவனுங்களுக்கு மன்னிப்பு கேட்கறது என்பது இவனுங்களுக்கு பாரம்பரிய குணம். உன்னை சொல்லுவானுங்க தப்பு, எல்லாரும் செருப்பால அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஐயோ விட்டுட மன்னிச்சுன்னு ஓடிடுவானுங்க. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனா நம்முடைய தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கம் இருக்குத, ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லும் போது, மன்னிப்பு என்பது எங்களுக்கு உயிர் போனா கூட நாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க கொள்கை லட்சியம் வாழணும், ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்னு சொன்ன ஒரு தலைவருடைய தொண்டர்கள் நாங்க. எங்க தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் திருமணமாகி 3 மாசத்துல சிறைச்சாலையில் மிசாவில் இருக்கிறார். ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு வெளியே போங்களா போங்களா, உயிரே போனாலும் சரி நாங்க அதுக்கெல்லாம் இணங்க மாட்டோம்னு சொல்லி வாதாடிய ஒரு வீரமிக்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய நாங்க, இவருக்கு யாருக்கு இந்த ரவி, இந்த RSS ரவிக்கு இப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுட்டு போறான் அண்ணாமலை? தீர்மானம் போட்ட மடையர்கள். எதுக்காக சொல்றது தெரியுங்களா இவ்வளவு வேகமா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நேற்று வந்து ஒரு அழைப்புதழ் அடிக்கிறார் ஆளுநர் மாளிகையில இருந்து. குடியரசு தின விழா அழைப்பதில் தமிழ்நாடு அரசு போட்டி இல்ல. தமிழ்நாடு அரசு போட்டது மட்டுமல்ல, ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் உருவத்தோடு இருக்கிற அரசாங்கத்தின் அடையாள சின்னத்தையும் போட்ட. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில், ஆண்டாள் கோயில், அந்த கோயில வந்து தூக்கி வெளியில போட்டு இந்தி மதத்தை கேவல இழிவுபடுத்தியவன் RSS ரவி. எப்ப இதுக்கு முந்தைய ஒரு பொங்கலுக்கு அழைப்புதல் அனுப்புறேன்னு சொல்லி அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் படத்தையும் தூக்கி வெளியில போட்டுட்டு, தமிழ்நாடுன்றதை தூக்கி போட்டுட்டு நாங்களாம் இனிமே இப்படிதான் சொல்லி ஆட்டம் போட்ட ரவி உடனே மன்னிப்பு கேளுங்கன்னு இந்த அண்ணாமலை குதிச்ச. இன்னைக்கு நேத்து அப்போ தமிழ்நாடை ஒத்துக்கிட்டு இதை போட்டு இல்ல, அப்ப எங்க போற? ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க வேகமாக பேசுவதற்கு காரணம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் இழிவான மலிவான மிகவும் மோசமான நிலையில் தமிழ்நாட்டை நினைத்து அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுக்கு உரிய பாடம் கிடைக்க போகுது, நீங்களும் பார்க்க போறீங்க. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் EVK இளங்கோவன் போட்டியிடுகிறார். அதிமுகவும் விரைவில் வேட்பாளரை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. செங்கோட்டையன் இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் சொல்வது, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் திருப்புமுனை ஏற்படுத்தும் தேர்தலாக அமையும், அதிமுகவின் வெற்றி உறுதியாகிவிட்டது என சொல்றார். அதான் ஏன்னா செங்கோட்டையன் எல்லாரும் வந்து ஈரோட்ல இருந்து எல்லா மக்களும் வாக்காளர்களும் வந்து அவருக்கு சொல்லிட்டு போனாங்கல்ல, நல்லா ஆளுங்க. சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லணும், ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு செய்தி வரணுன்றதுக்காக பேசுகிறவர்கள். அவங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சிக்கு தெரியும் என்னத்துல என்ன நடக்குது அங்க. 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு யாருகிட்ட போய் நிக்கிறாங்க? கையை கட்டிக்கிட்டு கமலாலயம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு காவி கூட்டத்துக்கு பக்கத்துல போய் கையை கட்டிக்கிட்டு நின்று கெஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க. சுயமரியாதை இல்லாமல், தன்மானமோ இனமானமோ எதுவுமே இல்லாமல் தன்னுடைய கட்சியினுடைய நீண்ட கால அந்த செயல்கள் எல்லாம் கூட தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு, அவன் கட்சியில இத்தனை வருஷமா இருந்தாங்களா கொஞ்சம் பேரு, அவங்க எல்லாம் கூட கத்த இந்த நபர்கள் போய் காலில் விழுந்துட்டு, அண்ணாமலை காலிலையும் RSS ரவி காலிலையும் விழுந்துட்டு, ஒருத்தர் இங்க இருந்து அங்க வர்றாரு, ஒருத்தருங்க. இப்படிப்பட்ட கூட்டம். இதுல எவன் நிக்க போறான், எவன் உழ போறான், எவன் ஏந்திரிக்க போறான்னு தெரியல. இதுல காயத்ரி ரகுராம் என்ன சொல்லுது தெரியுமா? நடிகை அண்ணாமலை சும்மா எங்க பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கிறார், தேர்தல்ல நில்லு. ஏற்கனவே அரவாக்குறிச்சியில நின்று டெபாசிட் காலியான இந்த அண்ணாமலை வாய் கிழியுது. அப்படியே மூஞ்ச கோபமா வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தடவையும் டென்ஷன் ஆகி பேசுற அந்த ஆளு இப்ப காயத்ரி அவங்க கட்சியில இருந்தா தானே அது சொல்லுது, நீ வேணா தேர்தலில் நில்லு, உன்னை எதிர்த்து நானும் நிற்பேன். காயத்ரி சொல்லுது டெபாசிட்டுக்கு கீழே போயிடுவானுங்க இந்த பயலுங்கன்னா அவங்க கட்சியில இருந்த மகளிர் அணி செயலாளராக சொல்லுது. இப்ப நாம சொல்றோம், இன்னைக்கு எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இந்த OPS அணியாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய நிலை என்னன்னு அவனுங்களுக்கே தெரியல. இதுல செங்கோட்டையன் வேற கதை. திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா நல்லா யோசிச்சு பாருங்க. நான் முடிவை பற்றி ஒண்ணு சொல்றேன். இந்த மாதிரி அப்படியே ஓங்கி அடிச்சு எல்லாம் மாறி விட்டது எங்களுக்கு வருதுன்னு நான் சொல்ல வரல. கொஞ்சம் சிந்தனையோடு சிந்தித்து பாருங்க.
இன்றைக்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பொதுமக்களை சந்திப்பதற்கு எவ்வளவு தயாராக இருக்கிறது, மக்கள் மன்றத்திலே போய் ஓட்டு கேட்பதிலே எவ்வளவு தீவிரம் காட்டுகிறது என்பதை நேற்றைக்கு முன்தன்மையா ஆரம்பிச்சாச்சு. உங்களுடைய அண்ணன் அமைச்சர் நேரு அவர்கள், முதன்மை செயலாளர் நேரு அவர்கள் தலைமையில என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களோடு வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்கிறாங்க. அந்த துணிச்சல் தைரியம் வந்திருக்குல்ல, உனக்கு இருக்கா? நீ போக முடியுமா? நீ போய் ஓட்டு கேட்க முடியுமா? உனக்கு அசிங்கமா இல்ல? திமுக கூட்டணி தான் பயந்துட்டு இருக்கிறாங்க. அதிமுக வந்து எடப்பாடி தரப்பினர் வந்து நாங்கள் வந்து தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. திமுக தான் பயந்துக்கிட்டு 12 அமைச்சர்கள் உட்பட 19 மாவட்ட செயலர்களை வந்து களத்தில் இறக்கியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க, காங்கிரஸ் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த திமுக அதுவும் சீனியர் அமைச்சர்கள்லாம் அங்கே வந்து இருக்கிறாங்க. இது ஒரு சாதாரண இடைத்தேர்தல் தானே, அதுக்கு போய் ஏன் இவ்வளோ பெரிய பட்டாளத்தை திமுக இறக்கி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சாதாரண இடைத்தேர்தல்ட்டு போய, நீ எதுக்கு இங்கேருந்து குஜராத்துக்கு வர்ற? நீ எதுக்கு இங்கேருந்து குதிக்கிற? இங்கேருந்து பாஜக வந்து ஏன் டான்ஸ் ஆடுது? ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுத்தது. எங்க தலைவர் சொன்னார், இது கூட்டணி, ஏற்கனவே கூட்டணி என்றது காங்கிரஸ், கூட்டணிக்கு நாங்க கொடுத்துட்டோம். இப்ப காங்கிரசினுடைய சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிறோம். முதல் நாள் வேட்பாளர் பெயரோடு ஓட்டு கேட்கிறோம். இப்ப சின்னத்துக்கு ஓட்டு கேட்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், எங்க சின்னமும் தெரியும், எங்களுடைய வேட்பாளர் நிலையும் தெரியும். ஆக எங்க தலைவர் சொன்னார், மக்களை சந்தியுங்கள், நாங்க போய் சந்திக்கிறோம். உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளவு நாள் இல்ல? எவரு நிக்க போறாருன்னு எவனுக்கும் தெரியல, எந்த சின்னம் நிக்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியல. இவங்க அலைஞ்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு கிடக்கிற இந்த கூட்டத்திற்கு இது என்ன பேச்சு? இடைத்தேர்தல போய் இத்தனை பேர் வராங்க. ஏன் உன் கட்சியில வந்து எவன் உத்தரவு போட்டு எவன் வரமாட்டானே? அங்க எந்த கட்சி யாரு இருக்கான்? யாரு சொல்ல போறான்? எங்களுக்கு அப்படி இல்ல, தலைமை உத்தரவிட்டாங்க. இப்ப நாங்களே இருக்கிறோம். எங்களுடைய கடமை, எங்களுடைய இயக்கத்திற்காக மக்களை போய் சந்திப்பது. நாங்க போய் சந்திக்க போறோம். ஏன் இவ்வளவு பேர் போறாங்க? ஏன் அவ்வளவு பேர் போறாங்க? ஏன் ஊரை விட்டு நான் ஓடிடுவாங்களா? உங்க கட்சி நினைச்சுக்கிட்டியா? ஆட்சி இருந்தா, காசு இருந்தா எல்லாத்துக்கும் ஆட்டம் போடுறது அதிமுக. அதிமுக என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. அதிமுக என்பது அமித்ஷா திமுக. அது வந்து அமித்ஷா. இந்த அமித்ஷா போடுற உத்தரவுக்கு ஆடி இருக்கிற இந்த கூட்டம் கொள்கைவாதிகளாக, லட்சியவாதிகளாக மக்களை சந்தித்து வாக்கு கேட்பதை போய் விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் இன்றைக்கே முடிவு எடுத்துட்டானுங்க, நாளைக்கு நம்ம தோக்க போறோம். நம்ம தோத்துட்ட உடனே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தை தை குதிக்கும். அது ஒரு பக்கம். ஏன்னா அதுக்கு இன்னொன்னு மறந்துட்டோமா? டே அப்பா, இசட்டு பிரிவு ஒரு தேசிய கட்சி, ஒரு பெரிய கட்சியினுடைய யாரா இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய மாநில தலைவர்களாக வந்துட்டாங்கன்னா இசட் பிரிவா? 80 பேரு, 80 செக்யூரிட்டி போலீஸ், அவருக்கு பாதுகாப்பு 80 பேரு, ஷிப்ட் முறையில பல லட்சங்கள் செலவு. எதுக்கு அண்ணாமலைக்கு? அண்ணாமலை என்ன தகுதி உடைய ஆளு? எதுக்காக இதையெல்லாம் செய்யறீங்க? நல்ல மக்கள் பார்க்கட்டும். ஆட்டம் போடு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு ஒரு 80 பேர் கூட வருவாங்களாம், எல்லாம் போவாங்களாம். கூட இந்த ஏடிஎம்கே காரங்க, அமித்ஷா திமுக காரங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போட போறாங்க. இந்த அதிமுகவும். நாம் ஒன்று தெளிவாக சொல்லுகிறோம், முதல்ல தேர்தல் என்பதுல வா, ஒழுங்கா யார் நிக்கிறாங்க, எந்த சின்னம், அப்புறம் ஓட்டு கேட்கப்பா, அதுக்கப்புறம் பேசு, நாம பேசலாம். மக்களை சந்திக்கக்கூடிய துணிச்சலும் தைரியம் உனக்கு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். பொள்ளாச்சி பாலியல் கதையும் பேசுவாங்க. காயத்ரி ரகுராம் வந்து அண்ணாமலையுடைய வீடியோ கேசட்டுகள்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டுறதையும் பேசுவாங்க. நாரி போய் அசிங்கப்பட்டு போகக்கூடிய ஒரு கூட்டத்தில் இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? அவைகளெல்லாம் மக்கள் மன்றத்தில் ஈடுபடாது. பாஜக மூத்த தலைவர்ல ஒருத்தர் ஹச்ராஜா வந்து என்ன சொல்றாரு, ஆளுநர் மேல கை வைக்கிறதும் பிரதமர் மேல கை வைக்கிறதும் ஒண்ணுதான், திமுக அரசு வந்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராஜா என்கின்ற ஒரு மிக அநாகரிக பேர்வழி இந்த மண்ணிலே, இந்த மண்ணினுடைய மாற்றத்தை இடஒதுக்கீடு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பெண்ணுரிமை போன்றவைகள் மூலமாக நம்முடைய மக்கள் விழித்தெழுந்து இருக்கிற இந்த சூழ்நிலை பிடிக்காத ஒரு நபர், 100% பார்ப்பனியத்தின் உருவாக இருக்கக்கூடிய எச்சி, அதனாலதான் எச்சி பூஜான்னு சொல்றது. அது என்ன தொடக்கூடாது, அது என்ன வரக்கூடாது, இது என்ன போகக்கூடாது, நீ யார் சொல்வதற்கு? உனக்கு என்ன யோகியதை, உனக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப சொல்றோம், நாங்க கை வைக்கிறது எங்க வேலை கிடையாது, அதெல்லாம் உன் வேலை. எங்க
கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லாரையும் சாவடிப்பீங்க. சாவடிச்சுட்டு யார் மேலேயாவது படிய போடுவீங்க. மாலேகான் குண்டு வெடிப்புல உன் கதை தெரியுமில்ல. மாலேகான் குண்டு வெடிப்புல மக்களை சாகடிச்சது நீ. சாகடிச்சுட்டு இஸ்லாமியர்களை கைது பண்ணி பிறகு கார்கரே என்ற ஒருத்தர் அதை விசாரணை பண்ணி உன்னுடைய கட்சி இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய அந்த பெண் சாமியாரணிய A1 அக்யூஸ்டா போட்டாங்க. அந்த கூட்டத்தை ஆதரிக்கிற H. ராஜா இன்னைக்கு அது எம்பியாவும் ஆக்கி வச்சிருக்கீங்க. ஆக உன் கட்சி என்பதே வன்முறை கட்சி. ஒரு கலாச்சாரம் சுட்டு தள்ளுறது. கர்நாடகத்துல நடந்துகிட்டு இருந்த எத்தனை பேரை 4-5 பேரை சிந்தனையாளர்களை எழுத்தாளர்களை சுட்டு கொண்ட RSS அதை சேர்ந்தவன் தான் இந்த H. ராஜா. அப்படிப்பட்ட ரஜப தொட்டால் நாங்க என்ன, எங்களுக்கு என்ன அதுவா வேலை? எங்களுடைய கொள்கை, எங்களுடைய லட்சியம் எங்கள் மக்களுக்காக போறோம். அது உனக்கு பிடிக்கலன்றதுக்காக போ. ஐயா தந்தை பெரியாரை, அறிஞர் அண்ணாவை, முத்தமிழறிஞர் கலைஞரை, எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதியை அவன் இவன் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான். அதையே பார்த்து கொண்டு பொறுமையாக இருக்கிறோம்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய விஷமிகளுக்கு அதுதான் வேலைன்னு சொல்லி நாங்க எங்க வேலையை பார்க்கலாம். We don't care about your speeches சொல்லிட்டு எங்க தலைவர் அப்படியே சொல்ல I don't care அப்படின்னு எங்க தலைவர். இவனுங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவர்களெல்லாம் அலட்சியப்படுத்திட்டு போகணும். ஏன்னா இவன் தினசரி இதைதான் பேசுவான். என்னைக்கு இவன் மனிதனாக வருகிறானோ அன்னைக்கு மனுஷனா பேசுவான். இப்ப அவன் பேசிட்டு இருக்கிறது பதிலே தேவையில்லை. எவன் மேலேயும் கை வைக்கிறது நம்ம வேலை இல்லை. எவனை பற்றி நம்ம வன்முறையில கையை தூக்கி கொண்டு போறது எங்களுடைய வேலை இல்லை. அது உன்னுடைய வேலை. ஆனா எங்க மேல நீ வன்முறையை காட்டுனீன்னா இந்த மக்கள் புரட்சிக்கு முன்னால உன் கட்சி இந்த மண்ணுல ஒரு இடத்துல கூட இல்லாம போகும். அதை ஞாபகம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம். துள்ளி வரும் ரோஷமான மாடுகள், அடக்கபாயும் ஆக்ரோஷமான இளைஞர்கள், பிடிபட்டால் உயிர் துறக்கும் கொல்லேர்கள், உயிரை கொடுத்து போராடும் வீர தமிழர்கள், மனித கூட்டத்தின் வரலாறு சொல்லும் ஜல்லிக்கட்டு. வேட்டைக்காளி இயக்குனர் ல. ராஜ்குமார் எழுதும் திமில். இது அடங்காத காளைகளின் ஆடுகளம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.